Dear students, in this we will see about gram staining procedure. It is important 5-mark question ma. Okay, all you must study this question. Gram staining. What is meant by staining ma? Staining is a technique. Staining is a technique. It is used to enhance the microscope images. Okay, staining means it is a technique. Staining is a technique. It is used to enhance the microscopic images. மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இமேஜை அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு கிளியராக அப்சர்வ் பண்ண ஒரு கிளியரான ஒரு வியூவை கொடுக்கறதுக்கு பண்ணுற ஒரு டெக்னிக் தான் என்னது ஸ்டெய்னிங் டெக்னிக். ஸோ இதில் நம்ம வந்து டைஸை யூஸ் பண்ணி ஸோ அந்த செல்ஸில் உள்ள ஆர்கனல்ஸு அதில் உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற டெக்னிக் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டெய்னிங் டெக்னிக். கிராம் ஸ்டெய்னிங் வந்து அதில் ஒன் டைப். ஸோ இது எதுனா பாக்டீரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். தட் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் டு டிஃப்ரென்ஷியேட் பாக்டீரியாஸ் வாஸ் டெவலப்டு பை டேனிஷ் ஃபிசிஷியன் Christian Gram in the year 1884. Okay, in the year 1884, the Danish physician Christian Gram developed this gram staining method. ஸோ அவரோட நேமே வந்து அந்த ஸ்டெய்னிங் மெத்தடுக்கு வச்சிட்டாரு கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்குள்ளது டு டிஃப்ரென்ஷியேட் த பாக்டீரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அண்ட் இட் கிளாசிஃபைஸ் பாக்டீரியாஸ் இன்டு 2 classes, தட் இஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இதில் பாக்டீரியா வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. The steps involved in gram staining procedure is given in the figure. The gram positive bacteria returns the crystal violet color and appears dark violet, whereas the gram negative lose the crystal violet and when counterstrained by saffron appears red under a microscope. Important ma underline paniko. Gram positive bacteria means it retain the crystal violet and appears dark violet. Gram positive bacteria appears dark violet. It will observe the crystal violet dye and it will appears dark violet. All of you note it down in your class work note. Gram negative bacteria lose the crystal violet and when counterstrained with saffronin, it will loses the gram negative bacteria. Gram negative bacteria loses its crystal violet. அதில் crystal violet dye retain ஆகாது. அடுத்து நம்ம ஸ்டெயின் பண்ணுறது என்னது saffronin dye. By using the saffronin dye it appears red. Gram positive appears dark violet, gram negative appears red. It will obey the saffronin dye. Gram positive obey the crystal violet, that will accept the crystal violet under a microscope. Why gram positive bacteria retain the crystal violet and gram negative bacteria வந்து saffronin dye accept பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செல் வால் கான்டென்ட் தான். ஓகேவா, செல் வாலில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்னால தான் வந்து இந்த அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் வாலில் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டெய்கோனிக் ஆசிட் அண்ட் டெய்க்ரோனிக் ஆசிட். இன் அடிஷன் தே மே கண்டெயின் த பாலிசாக்கரைட் மாலிகுல்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கிறிஸ்டல் வயலட் டையை அது வந்து ரிட்டைன் பண்ணிக்குது. கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா செல்வாலில் பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அவுட் சைட் பெப்டிடோக்ளைகான் லேயர் இருக்குது. பெப்டிடோக்ளைகானுக்கு வெளியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா லிப்போ ப்ரோட்டீன், அவுட்டர் மெம்பரேன், லிப்போ பாலிசாக்ரைட். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட செல் வாலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த சாஃப்னின் டையை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. thus the difference result in the gram staining due to the differences in the
ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த செல் வால். செல் வாலோட ஸ்ட்ரக்சர்லேயும் அதோட காம்போசிஷனில் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் வாலில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஒரு மாதிரியும் கிராம் நெகட்டிவில் இருக்கிறது ஒரு மாதிரியும் இருக்கிறதுனால அந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டையை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அந்த கிராம் ஸ்ட்ரெயினிங்க்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தோன்னா அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானும், கிராம் ஸ்ட்ரெயினிங்கில் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கிராம் ஸ்டெய்னிங் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கிராம் ஸ்டெய்னிங். ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் உனக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாருமே நோட்டில் வந்து நீ ரைட் பண்ணியிருக்கணும். டியூரிங் த டீச்மெண்ட் டைம் அப்போது நான் இதை வந்து வாட்ச் பண்ணுவேன். ப்ரிப்பேர் அ ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். பாக்டீரியல் கல்ச்சர் அப்படின்னா இதை நம்ம எதை எடுக்கலாம்? பாக்டீரியல் கல்ச்சர், பாக்டீரியா எந்த இடத்துல க்ரோ ஆயிருக்கோ அதுதான் என்னது பாக்டீரியல் கல்ச்சர். இப்போ தயிரில் என்ன இருக்குது? லாக்டோபசிலஸ் இருக்குன்னு படித்தோம் இல்லையா, அது ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் தான். அந்த பாக்டீரியல் கல்ச்சர்லேருந்து நம்ம ஸ்மியர் ரெடி பண்ணுறோம். இங்கே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்மியர் உனக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு லூப் எடுத்து ஃப்ளேம் பண்ணுறாங்க, நல்லா ஹீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறதுக்காக. அதில் மைக்ரோப்ஸ் வேறு எதுவும் லாக்டோபசிலஸ் இல்லாமல் வேறு எந்த ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை ஹீட் கில் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு கன்சிடர், உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம வந்து கேர்ட் எடுத்துருக்கோன்னு வச்சோம். கேர்டில் லாக்டோபசிலஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் டியூப்பை காட்டன் ப்ளக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் தான் இருக்கணும், ஹேண்ட் பொசிஷன். டெஸ்ட் டியூப் இப்படி தான் நம்ம ஹேண்டில் ஹோல்ட் பண்ணணும். காட்டன் ப்ளக்கை இப்படி தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். தென் அதில் நம்ம அந்த லூப்பை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த லூப்பில் வந்து நம்ம அந்த கேர்டில் வந்து டச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த லூப்பை கையில் எடுத்துக்கிறோம். அதோட அந்த ரிம் ஆஃப் த டெஸ்ட் டியூபையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். கிளாஸ் டெஸ்ட் டியூப் தானே, அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஸோ டு அவாய்ட் த எனி அதர் கண்டாமினேஷன்ஸ் வராமல் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். தென் லூப்பை உள்ளர இன்சர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் நம்ம கல்ச்சர் எடுக்கிறோம். கல்ச்சர் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டியூபோட ரிம்மை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு காட்டன் ப்ளக் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ லூப்பில் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபசிலஸ் இருக்குது. ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிறோம். ஸ்லைடில் அப்படியே அதை சும்மா அப்படியே ப்ரஷ் பண்ணுறது தான் என்னதுன்னா பிளேஸ் பாக்டீரியா ஆன ஸ்லைடு. ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ஸ்மியர். இப்போ இந்த ஸ்லைடு தான் என்னது நம்மளுக்கு ஸ்மியர்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? லாக்டோபசிலஸ் இருக்குது. இதுதான் ஸ்மியர் ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட் இப்போது ஸ்மியர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ். கிறிஸ்டல் வயலட் டையை யூஸ் பண்ணி, இங்க் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு டைன்றது, அதை யூஸ் பண்ணி 30 செகண்ட்ஸ் வந்து அதை ஸ்டெயின் பண்ணுறோம். ஸ்டெயின்னா அந்த கலரை வந்து அதில் அப்சர்வ் பண்ண வைக்கிறதா ஸ்டெயினிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் ஃபார் 2 செகண்ட்ஸ். கிராம் அயடன் ஃபார் 1 மினிட். அதுக்கப்புறம் கிராம் அயடன்னா 1 மினிட் ஆட் பண்ணுறோம். தென் ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர். நல்லா தேய்ச்சி அழுத்தி ப்ரஷ்ஷை போட்டு கழுவுறதில்ல, லைட்டாக இப்படி வச்சுட்டு ஒரு பிப்பட்டை ஒரு ட்ராப்பர் எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ராப்பரை யூஸ் பண்ணி அதில் லிட்டில் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணி அதை ரின்ஸ் பண்ணணும். வாஷ் வித் 95% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனால் யூஸ் பண்ணணும். அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருந்தால் கிறிஸ்டல் வயலட்டை இந்த இடத்துல ரிட்டைன் பண்ணிக்கும். கிறிஸ்டல் வயலட்டை தண்ணிலேருந்து ரிலீஸ் பண்ணாது. அதே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் வயலட் எத்தனாலால் வாஷ் அவுட் ஆயிரும். அடுத்து rinse in distilled water. After that we will add the saffronin dye for 30 to 60 செகண்ட்ஸ்க்கு saffronin dye நம்ம வந்து இன்குபேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி rinse in distilled water and blotனா டிஷ்யூ பேப்பரை மேலே அப்படியே வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது blot. தென் அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். இப்போ அது ரெட் கலரில் வந்ததுன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் ரெட் கலரில் அப்பியர் ஆச்சுன்னா தட் இஸ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதே கிறிஸ்டல் வயலட்டில் வந்ததுன்னா தட் இஸ் அ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. பிக்சர் பார்த்தா உனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் ஆகுமா? கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானா ஃபஸ்ட்டு ஸ்மியர் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் வயலட் டையை ஆட் பண்ணி அயடன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானா உனக்கு ரெண்டுமே வந்து இங்கே டீப் ப்ளூவில் தான் உனக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். டீகலரைசேஷன் எத்தனால் யூஸ் பண்ணி டீகலரைசேஷன் பண்ணும்போது கிராம் நெகட்டிவ்னா அந்த கிறிஸ்டல் வயலட் என்ன ஆகிடும்? லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அதே கிராம் பாசிட்டிவ்னா கிறிஸ்டல் வயலட் ரிட்டைன் ஆகும். அடுத்து சாஃப்ரனின் டை நம்ம ஆட் பண்ணும்போது
கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் அந்த ரெட் கலர் வந்து அதில் அப்சர்வ் ஆகும். கிராம் நெகட்டிவ்னா அது கிறிஸ்டல் வயலட்லேயே உனக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே சேம் தான், இந்த சைடில் கிராம் நெகட்டிவ், இங்கிட்ட கிராம் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின்மா, எல்லாருமே படிச்சிருக்கணும். நான் நோட் வந்து செக் பண்ணுவேன். இதோட சேர்த்து பாக்டீரியல் அல்ட்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் டயக்ராமும் எல்லோரும் நோட்டில் டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் லேபிளிங் பண்ணியிருக்கணும். ஓகேம்மா சில்ட்ரன்ஸ்? நவ் வி டிஃப்ரென்ஷியேட் த கிராம் பாசிட்டிவ் and gram negative bacteria. Differentiation of gram positive and gram negative bacteria. Here only inner membrane is present. Here inner membrane and outer membrane is present. Here the lipopolysaccharides are present. Here the lipopolysaccharide is absent. Only one peptidoglycan layer is present. Here many peptidoglycan layer is present. Lipoproteins are present in between the peptidoglycan and the outer membrane. Lipoprotein is present. Here the lipoprotein is absent. Here the periplasmic space is small. Here the periplasmic space is high. These are the main difference. This will differentiate into this cell compositions only differentiate gram positive and gram negative bacteria. Here they give the difference. Cell wall, gram positive bacteria thick layered with 0.015 μm to 0.02 μm. Thin layer, it is very gram negative is thin layer with 0.075 μm to 0.012 μm. Rigid of cell wall, rigid due to the presence of peptidoglycan. It is very rigid, strong, hard. Gram negative bacteria is elastic due to the presence of lipoprotein polysaccharide mixtures. Chemical composition, peptidoglycan 80%, polysaccharide 20%, teichonic acid is present. Here peptidoglycan is only 3 to 12%, rest is polysaccharides and lipoproteins. Teichonic acid is absent here. Outer membrane is absent in gram positive, present in gram negative bacteria. Periplasmic space is absent in gram positive, it is present in gram negative. Susceptibility to penicillin. What is the meaning of susceptibility, ma? Easily affected. We know that penicillin is an antibiotic. It is highly susceptible, highly affected. Penicillin highly affects the gram positive bacteria. Gram negative bacteria low susceptible. It is slowly affects the gram negative bacteria. Nutrition requirements here relatively complex. The formation of cell wall, the nutritional requirement is complex. Here the nutritional requirement is simple. Flagella in gram positive, it contains 2 basal body rings. Later this will be we studied in the chapter 6 cell organelles. Okay, it contains 4 basal rings. In flagella it contains 2 basal rings. In flagella it contains the 4 basal rings. It contains 4 basal rings. Like that we will study in the 6th lesson. Lipids and lipoproteins, low, high. Lipopolysaccharides, here absent, here present. These are the main differences. Dear students, study this also. This will be also asked in 5 marks, ma. Thank you.